இந்த தங்கமயில் ட்ராமா பண்ணி திரும்ப இந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறத பார்த்த சரவணனுக்கு இருக்கிற கோவங்கள் இன்னும் அதிகமாகத்தான் செய்து என்ன பண்ணுறதுனே தெரியல. தான் ஒரு பக்கம் என்ன சொல்ல வரதுனே கேட்காதா, தான் அம்மா அப்பாவை நினச்சி கவலைப்படுறதா, செய்யாத தப்புக்கு பழியை திட்டு நிற்கிற தான் மாமாவை பற்றி வருத்தப்படுறதா, இத்தனை பழியையும் இத்தனை பாவத்தையும் செஞ்சுட்டு எதுவுமே தெரியாத போல் இந்த வீட்டில் இருக்க மேலே கோவப்படுறதா, எதுவுமே தெரியாமல் சரவணன் பயங்கர குழப்பத்தில் இந்த வீட்டில் இருக்காங்க. அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி தான் இங்கே கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க அரசிக்கு திரும்பவும் அதில் பணம் குறையவும் செய்து, இங்கே என்னப்பா அரசி என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாண்டியன் கேட்க, அப்பா அன்னைக்கு மாதிரி தான்ப்பா இன்றைக்கும் எங்கள் கணக்கில் கொஞ்சம் பணம் குறையுதுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அரசி சொல்கிறனே அப்படின்னு அதிர்ந்து போன எங்கள் பாண்டியன் கிளம்பி நிற்க, ஆமாப்பா இன்னைக்கு கணக்கில் எம்பிட்டு குறையுதுன்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. அது அப்படின்னு சொல்லி தங்கி நிற்கிற அரசி இங்கே தான் அண்ணனையும் பார்க்குறாங்க, தம் அம்மாவையும் பார்க்குறாங்க. சொல்லுப்பா அரசி எம்பிட்டு குறையுது அப்படின்னு அங்கே நின்றுக்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் கேட்க அவங்க அப்பாவும் கேட்க, அதுக்கு ஒன்னே அரசி சொல்கிறாங்க, இன்னைக்கு 2500 ரூபாய் குறையுதுப்பா அப்படின்னு சொன்னதுமே இன்னும் அதிகமான அதிர்ச்சி இங்கே தங்கமயிலுக்கு தான் ஏற்படுது. தான் அப்பா கிட்ட சொல்லி பணத்தை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி திரும்பவும் அந்த பணத்தை எடுத்தாருன்னு தெரியலேன்னு நினச்சி தங்கமயில் நின்றுட்டு இருக்காங்க. சரவணன் தங்கமயிலை பார்த்து திரும்ப முறைக்க பாண்டியனுக்கு இன்னும் கோவம் அதிகமாகுது. ஏற்கனவே 1100 ரூபாய் இங்கே கணக்கில் கம்மியானுச்சு, இன்னைக்கு பார்த்தா 2500 ரூபாய் கம்மியாகுது அப்படின்ற மாதிரி சந்தேக பார்வையோடு எங்கள் பழனியை பார்க்க, ஐயோ மச்சான் திரும்பவும் என்னை இதே பார்வையால் பார்க்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நான் தான் பணத்தை எடுத்திருக்க மாட்டேன்னு சொல்றேன்ல அப்படின்னு சொல்ல, டேய் உண்மையை சொல்லுடா அப்படின்னு நேராக பக்கத்தில் வராங்க. என்னென்ன நீங்க அன்னைக்கு தான் அவர் மேலே சந்தேகப்பட்டியானா இன்னைக்கும் அவர் மேலே சந்தேகத்தோட பேசிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது, அப்போ பாண்டியன் சொல்றாங்க, இங்கே பாருமா சுகன்யா, உனக்கு இவனை பத்தி தெரியாது, இவனை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும். பணம் கொடுக்கலன்னா அப்புறம் அங்கேருந்து எடுக்கத்தானே தோணும். இவனும் கதிரும் தான் இந்த மாதிரியான வேலையை பார்ப்பாங்க. சரவணனுக்கோ இல்லை செந்திலுக்கோ அந்த மாதிரியான எண்ணம் ஒரு நாளும் வராது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க எங்க பாண்டியனும். அதெல்லாம் கேட்டுட்டு தங்கமயில் திரும்ப அழுத மாதிரி முகத்தை வச்சுட்டு நிற்க, இங்கே பாண்டியன் சொல்கிறாங்க, அன்னைக்கே அந்த 1500 ரூபாய் எங்கே போணுச்சுனே தெரியலை, சரி இங்கே பெருசு படுத்த வேண்டாம் விட்டலான்னு பார்த்தா திரும்ப 2500 ரூபாய் கணக்குலையும் குறையுது, இதுக்கெல்லாம் என்னத்தை சொல்கிறது? டேய் பழனி எடுத்துன்னு சொல்லிடு, பின்ன எதுக்கு இந்த வீட்டில் பொய் சொல்லிட்டு இருக்கேன்? இங்கே பாரு அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன், என் கோவத்தை பற்றி உனக்கு தெரியும்ல அப்படின்னு பாண்டியன் சொல்ல, அப்போ அதை கேட்டுக்கிட்டு இருக்க பழனி சொல்கிறாங்க, ஐயோ சத்தியமாக நான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்ல, டேய் திரும்ப சத்தியம் பண்ணாதடான்னு இங்கே கோவத்தில் இந்த பாண்டியன் பழனி அடிக்க வர சரவணன் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் எங்கள் கோமதி தடுத்து நிறுத்துறாங்க. நானும் பார்த்துட்டே இருக்கேன், இந்த வீட்டில் என் தம்பியை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு எங்கள் பாண்டியனை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. ஏய் என்னடி பேசுகிறவன், அவன் பண்ணின தப்புக்கு அவன் அதை சரின்னு சொல்லிட்டு போயிருக்கலாமே, செஞ்ச தப்பை எதுக்கு மறைக்கணும் அப்படின்னு சொல்ல, அவன் பணத்தை எடுத்ததை நீங்கள் உங்கள் கண்ணால் பார்த்தியலாம் அப்படின்னு எங்கள் கோமதி கேட்குறாங்க. இப்படி பழனிக்காக கோமதி சண்டை போடுவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத சோனியா பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ பாண்டியன் அதை திகைச்சு போய் நிற்க, நீங்கள் என் தம்பி பழனி எடுத்த பணத்தை பாத்தியலா அப்படின்னு கேட்க, இதுக்கு பாண்டியன் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. பின்ன எதுக்காக என் தம்பி பழனி தான் அந்த பணத்தை எடுத்திருப்பான்னு சொல்லி பழியை தூக்கி அவன் மேலே போடுறேன்னு சொல்லும்போது, இல்லடி உனக்கு இவனை பற்றி தெரியாது, எனக்கு என் தம்பியை பற்றி நல்லா தெரியும், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சதை விட பழனியை பற்றி எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. பணத்தை இவன் தான் எடுத்தான்னு சொல்லிட்டே இருக்கேன், நானும் பொறுத்து போயிட்டுருக்கேன். 1500 ரூபா பணத்தை எடுத்தது அன்னைக்கே இவன் தானே பழியை தூக்கி அவன் மேலே போட்டியேன், இன்னைக்கு 2500 ரூபா பணம் காணணும் தான் அந்த பழியை தூக்கி இவன் மேலே போடுறேன், அவனுக்கு அப்படி என்ன தேவை இருக்கு, என்ன செலவு இருக்குன்னு இப்படி உங்களுக்கு கேட்காம பணத்தை எடுத்து செலவு பண்ணிட்டு போறான். 5க்கும் 10க்கும் உங்க கையை எதிர்பார்த்து தானே நிற்கிறான், அப்படியே அந்த பணத்தை எடுத்துருந்தா என்னதாங்க தப்பு அப்படின்னு சொல்ல, என்ன தேடி பேசுறவன் அப்படின்னு பாண்டியன் சொல்ல, ஆமாங்க நான் என்ன பொய்யா சொல்றேன், இத்தனை வருஷ காலமா இந்த கடையில வேலையும் பார்த்துட்டு இருக்கான், அவனுக்கு சம்பளம்னு ஏதாச்சும் போட்டு கொடுத்துருக்கீங்களா? இப்பவா அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவன் பொண்டாட்டிக்கு ஏதாச்சும் வாங்கினாலும் கூட உங்ககிட்ட தானே நிற்கணும், அதுக்காக தானே 2 பசங்களும் இப்போ பிரச்சனை பண்ணி தனியா இங்க வேலையை பார்த்துக்கிறோன்னு சொல்லி பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படின்னு கோமதி சொல்ல பாண்டியன் அப்படியே திகைச்சு போய் நிற்கிறாங்க. இன்னொரு தடவை பழனி மேலே தப்பான பழியை போடாதீங்க, அந்த பணத்தை எடுத்தது யாருன்னு முதல்ல கண்டுபிடிக்கிறதுக்கு வழியை பாருங்க. ஏன் அன்னைக்கு சரவணன் சொன்ன மாதிரி அவங்க அப்பாவும் தங்கமயிலும் தான் அந்த கடையில் கல்லாவில் உட்காந்துருந்தாங்க, ஏன் அவங்க கூட அந்த பணத்தை எடுத்திருக்கலாம்லன்னு சொல்ல, அப்படியே சரவணன் தங்கமயில பார்த்து முறைகிறாங்க. அப்பவும் அவங்க வாயிலேருந்து உண்மை எதுவுமே வரல. கோமதி கேட்குறாங்க, ஆமாம் ஏன் அவங்க அப்பா எடுத்திருக்க கூடாதா, இல்லை தங்கமயில் தான் எடுத்திருக்க கூடாதா, இல்லை நம்ம பையன் சரவணன் தான் எடுத்திருக்க கூடாதா? அது என்ன என் தம்பி தான் அந்த பணத்தை எடுத்திருக்கணும்னு நீங்கள் சொல்கிறத நான் எதுக்கு கேட்கணும்? பழனி அந்த பணத்தை எடுக்கலை, அதுக்கு நான் இங்கே உறுதியாக சொல்வேன் அப்படின்னு இங்கே கோமதி சொல்ல பாண்டியனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. பாண்டியன் அப்படியே கதிகலங்கி நின்றுட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் தான் கடையில் இருக்க பொருட்களுடைய கணக்குமே இங்கே கம்மியாக தாப்பா இருக்கு அப்படின்னு சொல்ல, இதை கேட்டதுமே அரசி சொன்ன இந்த விஷயத்தை கேட்டதும் கோமதிக்கு இன்னும் கோவம் வருது. கடையில் பொருள் மாடி கம்மியாக இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாப்பா இங்கே இறக்குன லோடை விட அவங்க விற்றதை விட இங்கே இன்னும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி அரசி சொல்ல, இதை
கேட்டதுமே இப்போ இதுக்கு என்ன பதில சொல்ல போறீங்க? கடையில் இருக்க பொருள் காணோம்னா அதையும் பழனி தான் திருடி கொண்டு போய் வெளியே எங்கேயாவது வித்துட்டான்னு சொல்ல போறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இங்கே கோமதி சொன்ன விஷயத்தை கேட்டதுமே பாண்டியனுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. பொருள் காணும்னா அதுக்கு யார் காரணம், யார் எடுத்திருப்பாங்க, யார் கடையில் இருந்தா, யார் கடையை பொறுப்பாக பார்த்துக்கிட்டா, இது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கணும். அதை விட்டுட்டு இத்தனை வருஷ காலமாக கடையில் பழனி வேலை பார்த்துருக்கான், என்னைக்காவது அதை தப்பாக பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லி கேட்க பாண்டியன் மண்டைக்கு அப்போ தான் உரைக்குது. பாண்டியன் இதுக்கப்புறம் எதுவுமே பேசாமல் உள்ளே போகண்டே பழனி, நான் தான் பேசிட்டேன், எதை பற்றி யோசிக்காதன்னு சொல்ல, இல்லைக்கா இனிமேல் நான் அந்த கடைக்கு போக போகிறதில்ல அப்படின்னு சொல்ல, என்னடா பழனி அப்படிங்கிறாங்க. நீ எனக்கு ஒரு அக்காவா என் பக்கம் நின்று பேசினதெல்லாம் சந்தோஷம்தான், ஆனால் திரும்பவும் அதே பழியை ஏற்றுக்கிட்டு என்னால் அந்த கடையில் போய் வேலை பார்த்துட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பழனி கிளம்பி வெளியே போக இங்கே சோனியா எதுவுமே பேசாமல் ரொம்ப கோவத்தோட முறைச்சு பார்த்தபடி உள்ளே போகிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அவ்வளோ நேரம் சரவணன் உள்ளே கூட்டிகிட்டு போன எங்கள் தங்கமையில் இங்கே ரொம்ப கோவமாக பேசுகிறாங்க. பாத்தியில் இந்த குடும்பத்தில் எவ்வளோ பெரிய பிரச்சனை உன்னாலையும் உன் குடும்பத்தலை வருதுன்னு, உனக்கும் உன் குடும்பத்துக்கும் பணம் தான் முக்கியம் இல்லை, பணத்துக்காக என்ன வேணாலும் செய்வீங்களாடி அப்படின்னு சொல்லி இங்கே திட்டவும் போய் செய்கிறாங்க. தங்கமையில் இங்கே பாருங்க, என்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காதீங்க. ஏற்கனவே அத்தையும் மாமாவும் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க, என்கிட்ட எதையும் வச்சு கேள்வி கேட்கக்கூடாது, திட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? அதையும் மீறி நீங்கள் எதுக்காக இப்படிப்பட்ட பிரச்சனையை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. தங்கமயிலும் போனா பகுதின்னு பொறுமையாக போனால் அந்த பொறுமையை சோதிக்கிற அளவுக்கு நீ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இந்த வீட்டில் இருந்து பண்ணிட்டு இருக்கல. உங்கள் அம்மா அப்பாவுக்காக நீ எதை வேணாலும் செய்வேன், ஏன் இந்த வீட்டிலேயே நீ என்ன வேணாலும் செய்ய காத்துக்கிட்டா இருப்ப. இதுக்கப்புறமா நம்ம எதுக்கடி பொறுத்து போகணும்? உன்னை பற்றின விஷயத்தை இப்போயே நான் வீட்டில் சொல்கிறேன்னு சொல்ல, ஐயோ மாமா எதுக்கு எடுத்தாலும் எதுக்காக என்னை பற்றின விஷயத்த வீட்டில் சொல்கிறேன்னு அதே சொல்லி மிரட்டிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள், வீட்டில் நீங்கள் என்னத்தை சொன்னாலும் யாரும் இதை எதையும் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட சரவணன் இன்னும் கோவப்படுறாங்க. உன்னெல்லாம் மனுஷ ஜென்ம லிஸ்ட்லேயே சேர்க்கக்கூடாதுரி, உனக்கெல்லாம் மனசாட்சியில் அங்கே மாமாவா அந்த பேச்சு அப்பாவும் பேசுகிறாங்க, ஆனால் அதெல்லாம் தனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லாத மாதிரி நின்றுட்டுருக்குன்னு சொல்ல, தடவை எங்கள் அப்பா எடுத்தாராவே இருக்கட்டும், ரெண்டாவது தடவை அந்த பணத்தை எங்கள் அப்பா தான் எடுத்திருப்பாருன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணியேன்னு சொல்லி இங்கே கேட்கவும் செய்கிறாங்க. இதை கேட்டதுக்கு பிறகு இங்கே தங்கமயில் இப்படி சொன்னதுனால ரொம்ப கோவப்பட்ட எங்கள் சரவணனும் என்ன பண்ணுறது, இப்போதைக்கு இந்த விஷயத்தை இப்படியே விடவும் கூடாது, இதனால மாமா இனி கடைக்கே வரமாட்டேன்னு முடிவெடுத்திருக்காரு. அவர் எத்தனை வருஷ காலமாக எனக்கு முன்னிலேருந்து அந்த கடையில் எங்கள் அப்பா கூட அந்த கடைக்காக உழைக்கவும் செஞ்சிருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு திருட்டு பழி வரத்துக்கு நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சரவணன் நினைக்கவும் செய்கிறாங்க. சரவணன் இதுக்கு ஒரு முடிவு கட்டணுன்ற ஒரு முடிவோட கிளம்பி வெளியே வராங்க. அந்த நேரத்தில் தான் எங்கள் தங்கமயிலுக்கு வந்துட்டு ஃபோன் ரிங் ஆகுது. வெளியே வந்த சரவணன் ஃபோன் ரிங் ஆகிற சத்தம் கேட்டதுமே அப்படியே கதவுக்கு வெளியவே நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் தங்கமயில் ஃபோன் அட்டன் பண்ணுறாங்க. சொல்லுங்கப்பா, நீங்கள் தான் அந்த கடையில் இந்த பணத்தை எடுத்ததா அப்படின்னு சொல்ல, என்னாச்சுமா ஏதாச்சும் பிரச்சனை அப்படின்னு தெரியாத போலவே கேட்குறாங்க. அப்பா ஏற்கனவே நான் தான் அம்மா கிட்ட சொல்ல சொன்னல, நீங்கள் எதுக்காக திரும்ப கடையில் இருக்க கல்லாவில் இருக்க பணத்தை எடுக்கிறீங்க, கணக்கு வழக்கு கம்மியாகும் போது பிரச்சனை ஆகும்னு உங்களுக்கு தெரியாதான்னு சொல்லும்போது, என்னம்மா நீ நம்ம கடையில் நம்ம பணத்தை நம்ம எடுத்தா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா உன் பேக்கில் ஒரு 2500 பணம் இருக்கும், அதை அப்படியே இங்கே அப்பா கிட்ட வந்து கொடுத்துட்டு நீ கடைக்கு போறியாமா அப்படின்னு சொல்ல, ஏன் பேக்கில் 2500 அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, நான் பணத்தை எடுத்த நேரம் பார்த்து இங்கே பழனி தம்பி உள்ளே வந்துடுச்சு, டக்குன்னு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பக்கத்தில் இருந்த உன்னுடைய ஹேண்ட்பேக்கில் தான் நான் அந்த பணத்தையும் வச்சுட்டேன், கொஞ்சம் வீடு வரைக்கும் வந்து அதை கொடுத்துட்டு போறியா, எனக்கு இன்னைக்கு கடைக்கு வர முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கையில் செலவுக்கும் பணம் இல்லைல்லம்மா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட தங்கமயில டக்குன்னு தன்னுடைய ஃபோனை காதில் வச்சபடியே பேக் எடுக்கிறாங்க. ஹேண்ட்பேக்கில் அந்த பணம் 2500 இருக்குது. இதை பார்த்ததுமே தங்கமயிலுக்கு தூக்கி வாரி போடுது. டக்குன்னு கதவை திறந்துட்டு உள்ளே வர எங்கள் சரவணனும் கையும் களவுமா எங்கள் தங்கமயில பிடிக்கவும் செய்கிறாங்க. ஃபோனை அப்படியே வச்ச எங்கள் தங்கமயில அப்படியே திணறி போய் நிற்க, இப்போ இதுக்கு என்னடி பதில் சொல்கிறேன், அன்றைக்கி தான் 1100 பணத்தை நான் எடுக்கலை எங்கள் அப்பா எடுக்கலான்னு 1000 கதை விட்டேன், இப்போ 2500 பணம் வேறு எங்கேண்டடி வந்துச்சுன்னு சொல்லி கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு தரன்னு வெளியே வராங்க. அம்மா அப்பா வெளியே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட பாண்டியனும் கோமதியும் வெளியே வராங்க. கூடவே பழனி சுகன்யா 2 பேருமே வெளியே வராங்க. வெளியே வந்தவங்க, என்னாச்சு சரவணான்னு சொல்ல, இங்கே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும் மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, அப்பா முதல் தடவை உங்கள் மேலே பழிய போட்டப்போ இந்த விஷயத்தை நான் அப்பா கிட்ட சொல்லியிருக்கணும், ஆனால் இவ்வளோ பெரிய ட்ராமா பண்ணுவான்னு நான் கனவுல கூட நினைக்கலேன்னு சொல்ல, என்னாச்சு தம்பி அப்படின்னு அங்கே நிற்கிற சோனியா கேட்குறாங்க. இருங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு கையும் களமாக பிடிச்ச அந்த பணத்தையும் பேக்கையும் தங்கமயிலையும் கொண்டு வந்து நிறுத்த, ஏதுரா இந்த பணம் அப்படின்னு சொல்ல, கடையில் காணாமல் போணுச்சுன்னு சொல்லி அப்பா சொல்லிட்டு இருந்தாரே 2500 பணம், அது இங்கே தங்கமயில் தான் எடுத்து வச்சிருக்கா, அன்னைக்கு தங்கமயில்
தங்கமயில் தான் அந்த பணத்தை எடுத்திருப்பா இல்லை அவங்க அப்பா தான் எடுத்திருப்பாங்கன்னு சொன்னப்போ நீங்கள் என் மேலே கோவப்பட்டீங்க. உண்மையிலே அன்னைக்கு அந்த பணத்தை எடுத்தது யார் தெரியுமா? அவங்க அப்பா தான் அந்த பணத்தை எடுத்தது அப்படின்னு சொல்ல, பின் எதுக்காக நீங்கள் அமைதியாக இருந்தீங்க? அன்னைக்கு நீங்கள் அந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்னா நீங்கள் அன்னைக்கு அந்த விஷயத்த சொல்லி இவரை அந்த பழியிலேருந்து நீங்கள் காப்பாற்றிருக்கலாமே அப்படின்னு சுகன்யா சொல்ல, என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் செஞ்சது தப்பு தான். அன்னைக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல, அதனால தான் அமைதியாயிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா இருக்கு தம்பி உங்கள் நியாயம். உங்களுக்கு உங்கள் பொண்டாட்டியும் உங்கள் பொண்டாட்டி வீட்டில் இருக்கவங்களும் எந்த பிரச்சனையிலையும் மாட்டக்கூடாது, அதுக்கு நீங்கள் அமைதியாக இருந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள். அதை விட்டுட்டு எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு பொய்யை சொல்லி சமாளிக்கிறீங்கன்னு எங்கள் சுகன்யா கோவப்படுறாங்க. கொஞ்சம் அமைதியாக இருடி சுகன்யா அப்படின்னு சொல்ல, எப்படியே தச்சு சும்மா இருக்க முடியும்? செய்யாத தப்புக்கு என் புருஷன் மேலே பழியா போட்டால் எனக்கு கோவம் வரத்தானே செய்யும் அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க. அதுக்கு எங்கள் கோமதியாலையும் பதில் பேச முடியலை. பார்த்தீங்களா, இவ கேட்குற கேள்வி நியாயம் தானே, இப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்ல, தங்கமயில் நீ ஏன் இப்படி பண்ணதுன்னு அதிர்ந்து போய் நிற்கிறேன். எங்கள் பாண்டியனும் இதை விட பெரிய அதிர்ச்சியும் இருக்குப்பா, எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சொல்லி உங்களை நான் இன்னும் கஷ்டத்துக்கு ஆளாக்க விரும்பலை. இப்போ இதுக்கு நீங்கள் என்னப்பா பதில் சொல்ல போகிறீங்க? இவ பண்ணது தப்பு தானே, இவளும் இவங்க அப்பாவும் சேர்ந்து செய்கிற தப்புக்கு தண்டனை எங்கள் மாமா அனுபவிக்கணுமா அப்படின்னு எங்கள் சரவணன் கேட்குறாங்க. அன்னைக்கு நான் எடுத்த முடிவு தான் சரி, இவ இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நான் எடுத்த முடிவு தான் சரி அப்படின்னு சரவணன் சொல்கிறாங்க. ஐயோ மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா, அப்பா இப்படியெல்லாம் பண்ணுவான்னு நான் நினைக்கவே இல்லை, இந்த பணத்தை நான் எடுக்கவே இல்லை, சாமி சத்தியமாக இந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்ல, எல்லாம் இவ பண்ண வேலை தான், இவ இப்படிப்பட்ட ஒரு கேடி கில்லாடியெல்லாம் எல்லாம் பண்ணுவான்னு எனக்கு நல்லா தெரியும். கடையில் ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் வச்சு ஆகணும்ப்பா, அதுதான் அதுக்கு கிடைக்கிற ஒரே வழி. சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுக்கு? இத்தனை வருஷ காலமாக அது இல்லாமல் தானே நாமளும் இந்த கடையை நடத்திட்டு இருந்தோம். ஆமாம், சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்கணும்னு நினைக்கிறதே இவங்க 2 பேரும் கடைக்கு வரதுனால தானே. இனி 2 பேரையும் அந்த கடை பக்கமே அனுமதிக்கக்கூடாது, இந்த வீட்டு பக்கமும் அனுமதிக்கக்கூடாது, பூடி வெளியே அப்படின்னு சொல்லி சரவணன் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறாங்க. தங்கமயில் பையோட வந்து வெளியே சாயவும் செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பழனி ஓடி போய் தடுக்கவும் செய்ய, பாத்தியாடி, எல்லா தப்பையும் பண்ணது நீயும் அப்பாவும் தான், ஆனாலும் உனக்கு ஒரு பிரச்சனைன்றப்போ இங்கே ஓடி வந்து தடுத்து நிறுத்துறதே மாமா தான். இப்படிப்பட்ட ஒருத்தரை எப்படி உனக்கு பெரிய ஒரு பழியை போட்டுட்டு அமைதியாகவே நிற்க முடிஞ்சதுன்னு சொல்லி திட்டமும் செய்கிறாங்க. இனி முகத்திலே முழிக்காத, இனி அம்மா அப்பா கிட்டேயும் பேசணும்னு நினைக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா, நான் செஞ்சது தப்பு தான் மாமா, என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடாதீங்க மாமான்னு சொல்லி காலில் விழுந்து கதறாங்க தங்கமயிலும். ஆனால் தங்கமயில் சொல்கிறத காது கொடுத்து கேட்கவே இல்லை. எங்கள் பாண்டியன் வந்துட்டு எங்கள் பழனியை பார்த்து கண்கலங்கியபடியே நிற்கிறாங்க. ஏன்னா செய்யாத தப்புக்கு நான் பழனி மேலே பழி போட்டதை நினச்சி வருத்தப்பட்டு நிற்க, நீ செஞ்ச தப்புக்கு என் தம்பி வேற அந்த பாவத்தை அனுபவிக்கணுமான்னு சொல்லி இங்கே கோமதி தான் கண்டபடி திட்டி, அவன் என் முகத்திலே முழிக்கக்கூடாது, போச்சொல்றா வெளியே அப்படின்னு எங்கள் கோமதி சொல்லிட்டு உள்ளே போக, இங்கே தங்கமயில் வெளியே நின்று அழுகிறாங்க. மொத்தமாக மாட்டிக்கிட்டது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே போகிற அளவுக்கு பெரிய பிரச்சனையும் நடந்து போச்சு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கே இப்படின்னா, அப்போது நம்ம படிப்பு விஷயத்தை இன்னும் மாமா சொல்லலை, அதுக்கப்புறம் நகை விஷயத்த ராஜீவினா 2 பேரும் சொல்லலை, நம்ம வயசு விஷயம் அதுவும் வெளியே வந்துச்சுன்னா இவங்க கிட்டேருந்து என்னை முழுசாக பிரிக்க கூட இந்த வீட்டில் இருக்கவங்க யோசிக்க மாட்டாங்களே அப்படின்ற மாதிரியான எண்ணத்தோட தங்கமயில் பையன் கையுமா அழுதுகிட்டு வீட்டை விட்டு வெளியே போகவும் செய்கிறாங்க.